சீராக நின்றிருக்கும் தெய்வ சபை சபை முன்பதாக மாற்றவர் ஆகிய பெரியோர்களும் மதுவிற்கு மரியாதைக்குரிய நமதர்மை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பெருளும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். ஏன் என்ன காரணம்? உலகமெல்லாம் அன்பாளிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி மாரியம்மன் எல்லா ஜாதிக்காரங்களும் பொதுப்படையாக வைத்து வழங்கக்கூடிய தெய்வம் மாரியாய்தான். ஆமா, எந்த ஒரு வேட்டையும் இல்லாம அப்படி மாரியம்மன் கண்ணனூர் மாரியம்மன் எடுத்த அவதாரங்கள் எண்ணில் அடங்காதது. ஆமா, அதுல கண்ணனூர் மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட நம்முடைய ஊர் பொதுமக்கள் நல்லா கவுண்டமட்டி எல்லையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி, அதாவது கடனூர் மாறி அரக்குமா கோட்டை அழிக்க பிறந்த அதிவீர வண்டியர்கள். எப்படி கடையில வைக்கிற பன்னீர் ஒண்ணுதான், வண்டீர் ஒண்ணுதான். ஆமா, அண்டினால் ஆதரிப்பார், முண்டினால் மூச்சையே பிடிப்பாங்க. அடிக்க ஒரு கை இருந்தால் அணைக்க ஒரு 2 கை வேணும் இருக்கை. அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய வண்டிய குலத்தில் பிறந்த புண்ணிய சிகாமணிகள் அனைவற்ற பேர்களும் திருவள்ளி பெருவளமாக சேர்த்து அரும்பாடு பட்டு இப்பேற்பட்ட திருவிழா எத்தனை மோளம். ஆமா, இப்பேற்பட்ட வான வேடிக்கை உண்மை. ஆமா ஆமாமா, சும்மா சொல்லிக்க முடியாது. தெய்வத்திற்கு குறை வைக்க கூடாது. ஆமா, அப்படி என்பதற்காக வருடந்தோறும் தவறாமல் பூச்சாட்டி பொங்கல் வைத்து திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று ஓரிரவு இந்த அம்பாளுடைய சிரசு குளிர வைப்பதற்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமா, அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் சாப்பாடு எப்படி நம்மளுக்கு சாப்பாடு முதல்ல சொல்லிட்டேன். ஒரு மனிதனுக்கு போதும் என்பது அன்னதானம். அப்பேற்பட்ட மனங்கோவாமல் நம்மளுக்கு அன்ன உபதேசம் அன்னவது கொடுத்து போதும் என்ற அன்னதானத்தையும் போதாது என்ற சொர்ணதானத்தையும் கொடுத்தது கோழி பிரியாணி. நல்ல கறி நல்லா போட்டாங்களா? கோழி பிரியாணியா? என்ன எனக்கு போட்ட கறியில என்ன ஈரல போட்டாங்களா? கோழி குடுக்கே கிடைச்சிச்சு. அப்படி அனைத்தையும் நம்மளுக்கு இப்பேற்பட்ட தீப ஒளி அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்த அருமையுள்ள உள்ளங்களுக்கும் இப்பேற்பட்ட பணி என்றும் பாராமல் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் அது மட்டும் இல்ல, அதாவது ஆயக்கலைகள் 64 கலையிலே ஒரு முக்கியமான கலை நாடக கலை. ஆமா, இப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் இந்த தெருக்கூத்து கலை அழியாமல் இருக்க வேண்டும். கலை, ஓவிய கலை, காவிய கலை, சிற்ப கலை. ஆமா, இது நாளிலே சிறந்தது நாடக கலை. அப்பேற்பட்ட இந்த நாடக கலை தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் அழியாமல் இருக்கணும், நிலை பெற்று இருக்கணும். அப்படி என்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய யார் என்றால், அதாவது செல்வம் ஐயா கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நம்முடைய உயிரிலும் மேலான அருமை அண்ணனாக வழங்கக்கூடிய செல்வம் ஐயா அவர்களும், அது மட்டும் இல்லாம பெருமாள் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெருமாள் ஐயா அவர்களும், அதாவது நம்மளுடைய நாடகத்தை விடிம பொழுதும் கண்விழித்து, அதாவது செல்போனிலே பதிவு செய்து யூடியூப் வழியாக நம்முடைய நாடகத்தை இந்த உலகமெல்லாம் பார்க்கணும், அறிமுகப்படுத்தணும். ஆமா, ஒளிபரப்பக்கூடிய நம்முடைய சிறப்பான யூடியூப் சேனல். ஆமா, சரி, செல்வம் ஐயா அதாவது அவர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மதிப்பிற்கு மரியாதைக்குரிய யார் என்றால் செங்கோட்டையன். ஆமா, திருச்செங்கோட்டு மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையின் பேர் கொண்ட ஐயா அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பளிப்பு செய்த அவருடைய குடும்பங்களும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவரவர் செய்கின்ற தொழிலும் அவரவர் குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் மென்மேலும் இருந்து இந்த அம்பாளுடைய சந்நிதி எவ்வாறு சிறப்பாக இருக்குதோ அது போல அவரவர் குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி பாலாறு செருமங்களாக வாழ வேண்டும். சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அப்படி இருந்தாலும் புராணம் என்பது 18. சரி, இதிகாசங்களில் இடம்பெற்றது ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ஆமா, அப்பேர் சொல்லக்கூடிய இந்த மகாபாரத காவியம் வியாசர் பெருமான் இயற்றிய இந்த மகாபாரதம் என்பது 18 பருவங்கள், 4 காண்டங்கள். அப்படி சொல்லக்கூடிய இந்த மகாபாரத கதையிலே இன்று வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? காளி மாறி சண்டை. எப்படி? காளி மாறி சண்டை. ஆமா, சரி. காளி என்பவள் யாரு? மாறி என்பவள் யாரு? இரண்டுமே என்ன தொடர்பு? பெண் தெய்வம் தான். ஆனால்
ஒன்று சாந்த சுரூபிணியாகவும் அதற்கு அப்பாற்பட்டு மாறுபட்டு பத்திரகாளியாகவும் இருக்க காரணம் என்ன? நம்ம மாரியம்மனுடைய ஆலயத்தை, அதாவது எல்லா ஆலயங்களும் கிழக்கு புறமாக இருக்கும் மாரியம்மன் கோயில். ஆமா, எல்லா சன்னதியுமே. ஆனால் வடக்கே பார்த்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் பத்திரகாளி காளியம்மன். ஆமா, அப்பேற்பட்ட அந்த காளியம்மன் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்க என்ன காரணம்? ஆமா, இது போல அனைத்து விளக்கங்களும் இந்த நாடகத்தில் தெரியும். அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட நாடகம் எல்லாம் ஏற்பாடு செய்வது எதற்காக? ஊர் பொதுமக்கள் எல்லாம் இந்த புராண கதைகளை கண்படுத்த பார்ப்பவர்களுக்கும் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய காராள வம்சத்திலே பிறந்த கவுண்டமாரர் யார் என்றால் குட்டிப்ப கவுண்டர் ஐயா அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். அங்குதே சாதி அதிபதியாக தங்கமகாராஜனை போல அவருடைய குடும்பங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தனம் தானியத்தோடு சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். வணக்கம். இப்பேற்பட்ட நாடகத்தை ஏற்பாடு செய்ய என்ன காரணம்? இந்த புராண கதைகளையும் இந்த இதிகாசங்கள் கதைகள் எல்லாம் இப்பேற்பட்ட இந்த கதைகளை கண் கொடுத்து பார்ப்பவர்களுக்கும் காது கொடுத்து கேட்பவர்களுக்கும் அவரவர் வாழ்க்கையில் செய்த பாவ வினைகள் எல்லாம் தீர்ந்து புண்ணியத்தை அறிவார்கள் என்பது அனைத்து புராணத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த கடவுளுடைய நாமத்தை விடிய விடிய நாம பாடும் பொழுதும் ஆடும் பொழுதும் அவரவருக்கு செய்த பாவினைகள் தீர்ந்து புண்ணியம் வந்தடைகிறது. அதற்காக தான் நாடகத்தை ஏற்பாடு செய்வது. அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் சபை முன்னிட்டு நான் சர்பாராக வருகின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும். பிரபு அண்ணன் அவர்களும் சரி ராமருக்கு சீதை வைத்ததை போல அப்படி இருவருக்கு திருமணம் ஆயிருந்தாலும் புத்திர சந்தானம் இல்ல, குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த பாரா சபையிலே எப்படி ஒரு வரம் கொடுத்தா இப்பேற்பட்ட சபையில அந்த வரமானது பலிக்கும். கண்டிப்பா மனம் நொந்து ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபமும் பலிக்கும். இந்த சபைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஆமா, இந்த அம்பாளுடைய பாதத்திலே கோரிக்கையாக வைப்பது என்ன? அவருடைய குலம் வளர ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பேர்படிக்காக வாரி வழங்கியிருக்கிறார் ஒரு காஞ்சாரம். ஒரு காஞ்சரம் உனக்கு மறுகாஞ்சரம் மலை போல வளர்ந்து அவருடைய அதாவது குடும்பத்திற்கு வந்திருக்க குடியை நீக்கி அவருக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த அம்பாள் கொடுத்து சிறோடு சிறப்போடு வாழ வைக்க வேண்டும். அம்மா, நான் துருபதன் என்ற செல்வி
துரிதமாக வாழ்ந்த சரி என்னுடைய பெயரோ திரௌபதி. திரௌபதி. ஆமா. சரி திரௌபதி, திரௌபதி, பாஞ்சாலி, பாஞ்சாலி, யாகசேனா, கிருஷ்ணை என்று எனக்கு நாமங்கள் உண்டு. சரி திரௌபதி, பாஞ்சாலி, யாகசேனா, கிருஷ்ணை. ஆமா. இத்தனை பேரா? உண்மைதான். இத்தனை பேர்ல லோன் வாங்கியிருக்கிறியா? ஏய் ஆமா 5000 எனக்கு இத்தனை பெயர் வர காரணம் என்ன? என்ன காரணம்? என்னுடைய தந்தையார் யாரு? யாரு? அம்மா யாரு? அப்பா யாரு? என்னுடைய தாயார் யாரு? நான் எப்படி பிறந்தவள்? உன்னை போல மற்றவர்களை போல ஒரு தாயுடைய அங்கத்தில் நான் ஜனமானவனா? என்னுடைய பிறப்பு எப்படி? எப்படி? என்னை ஏன் பிறக்க வைக்க வேண்டும் தெரியுமா? சொன்னதான தெரியும். அந்த பாஞ்சால யாகத்தில என்னுடைய தாயார் கோகிலாவதி. புருஷதை என்று சொல்லக்கூடிய கோகிலாவதி. கோகிலாவதி. ஆமா. சரி. அப்படி இருவருக்கும் நான் மகளாக நான் ஒண்டி ஒருவள் பிறந்தேனா, எனக்கு முன்பதாக என்னுடைய அண்ணாராக வழங்கக்கூடிய என்னுடைய சகோதரர் கிருஷ்ணதேவனன் பிறந்தார். குஷ்டம் முடிச்சவனா? கிருஷ்ணதேவனன் பிறந்தார். கிருஷ்ணதேவனன். ஆமா. சரி. அப்படி இருவர் நாங்கள் ஏன் பிறந்தோம்? என்னுடைய தந்தையார் ஆகிய யார் துருபத மன்னன், அவருடைய நண்பர் யாரு? துரோணாச்சாரியார், துரோணர், வில்லாசிரியர். துரோணரும் என்னுடைய தந்தையாராகிய துருபத மன்னனும் சிறு வயதிலிருந்தே ஒரு பாலிய சிநேகிதர்கள், நண்பர்கள். இருவருமே அக்னிஹோத்திர மகாமுனிவரிடத்துல அஸ்திர சாஸ்திர வித்தைகள் எல்லாம் கற்று வந்தார்கள். ஆனால் அதாவது துரோணருக்கு கற்பூர புத்தி, ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் உடனடியாக புரிந்துவிடும். ஆனால் என்னுடைய தந்தையாருக்கு அப்படி கிடையாது. ஆமா. அதனால என்னுடைய தந்தையார் என்ன செய்தார்? நண்பா, நாம 2 பேரும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம். குரு சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் எனக்கு புரியவில்லை. நீ எனக்கு குருவாக இருந்து இவர் சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாயானால் நாளை பிரதி உபகாரமாக இன்று நான் இளவரசன், நாளை நான் நாடாளும் தருவாயில் நாட்டிற்கு மன்னனான பிறகு நாடு நகரன் அவனிதர் செங்கோல் அனைத்தையும் பாதி பாதி தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அதை ஏற்ற அதாவது துரோணர் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் என்னுடைய தந்தையாருக்கு. அப்படி கற்றுக் கொடுத்த உடனே ஒரு நாள் ஒரு விதத்துல சில காலம் கடந்தவுடன் பாஞ்சால நாட்டிற்கு என்னுடைய தந்தையார் துருபத மன்னன் அரசனானார். அப்படி அரசனாக பொழுது கோகிலாவதி என்ற பெண்ணை மணமுடித்தார் என்னுடைய தந்தையார். சரி. அதாவது துரோணாச்சாரியார் கிருபி என்ற பெண்ணை மணமுடித்து கிருவருடைய தங்கை கிருபி சரி அந்த பெண்ணை மணமுடித்து அஸ்வத்தாமன் என்ற மகனை ஈண்டெடுத்தார். அவரோ அந்தனர். சரி. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலையானது ஏழ்மை நிலை அவங்களுக்கு. ஆமா. சரி. குடும்ப சூழ்நிலையானது மிகவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தைக்கு
ஒருவேளை சோறு ஆ, பால் கொடுப்பதற்கு கூட ஆ. வசதி வாய்ப்பு இல்ல ஆ. அதனால என்ன செய்தா ஆ, உடனடியாக என்னுடைய ஆ. தந்தையாருடைய ஆ. ஞாபகம் அவருக்கு வந்தது சரி. ரெண்டு பேரும் ஆ. பாலிய சிநேகிதர்கள் ஆஹா. இப்பேற்பட்ட கஷ்டம் நம்மளுக்கு நம்மளுடைய நண்பன் இருக்கும் பொழுது ஆ. நாம ஏன் கவலைப்படணும் அதானே. இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஆ. இன்னையோட முடிஞ்சது ஆ, ஆ. அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல சொல்லிருக்கிறார்ல, எப்படி நாட்டுல சரிபாதி தர்றேன் ஆமா அப்படின்னு. அப்படி சொன்னதை கேட்டு ஆ, ஆ. அதாவது துரோணாச்சாரியாரும் ஆ. திருமையும் ஆ. தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஆ. என்னுடைய தந்தையாருடைய அரசனைக்கு வந்தார்கள் சரி. வந்த உடனே ஆ. நண்பா பாஞ்சால மன்னா ஆ. என்னை தெரியவில்லையா ஆ. உன்னுடைய நண்பன் ஆ. துரோணர் வந்திருக்கிறேன் ஒரே வார்த்தைகிட்ட படிச்சோம்ல. அப்படின்னு சொன்னார் ஆ, ஆ. என்னடா இது ஆச்சரியம் ஆ. நானே ஒரு நாடாளக்கூடிய அரசன் ஆ. நீ ஒரு நாளைக்கு 5க்கும் 10க்கும் அந்நிய இடத்துல கையேந்தி பிழைக்கக்கூடிய ஒரு பாப்பான் ஆ. நீ எப்படி எனக்கு நண்பனாக முடியும் ஆக முடியும். அப்படி என்று அவமானம் செய்தார் ஆ. அதையும் பொருட்படுத்தாமல் சரி. நான் நண்பனாக என்னை ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல. பரவாயில்ல குடிமக்களில் ஒருவராக வந்திருக்கிறேன் ஆஹா. என்னுடைய குறையை தீக்கணும் ஆ. என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு ஆ. ஒரு பசு மாடாவது கொடு ஆ. அப்படின்னு கேட்டான் ஆ. பசு மாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆ. மரியாதையாக சென்று விடு இடத்த காலி பண்ணு. அப்படின்னு சொன்னார் சரி. ஒரு மனிதனாக பிறந்தால் ஆ. நன்றியை மறக்க கூடாதாம் ஆமா. நாய்க்கு கூட நன்றி இருக்குது ஆ. ஆமா நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஆமா ஆ. அப்படி ஆ. நன்றியை மறந்து ஆ. நீ பேசியபடியால் ஆ. இப்பேற்பட்ட சபையில ஆ. நான் சூழ வைக்கிறேன் ஆ. ஒரு சபதம் வைக்கிறேன் ஆ. அப்படின்னு துரோணாச்சாரியா ஆ. சபதம் வைக்கிறார் எப்படி? உன்னை போல ஒரு மாணாக்கனுக்கு உபதேசம் சொல்லிக் கொடுத்து ஆ. உன்னை தேர்வடி அம்பத்தில் தலைக்கீழாக கால் மேலாக கட்டி ஆ. தரவடி இழுத்து வந்து ஆ. என்னுடைய பாதத்தில் விழச் செய்யாவிட்டால் ஆ. நான் வில்லாசிரியர் துரோணர் இல்லை ஆ. அப்படின்னு சபதம் வைக்கிறார் யாரு துரோணர்? ஆமா சரி. சபதத்தை நிறைவேற்றமில்ல ஆமா. அப்படி என்பதற்காக ஆ. அவர் மனதிலே வைராகியத்தோடு வெளியே வந்தார் ஆ. வந்த பிறகு ஆ. அவருக்கு ஒரு செய்தியானது வந்தது எப்படி? பரசுராமர் என்பவர் ஒரு அந்தனர் ஆஹா. அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் திரவியங்கள் எல்லாம் ஆ. தன்னை போல ஒரு அந்தணர்களுக்கு ஆ. தானமாக கொடுப்பது என்று ஆ. கேள்விப்பட்டார் சரி. துரோணர் ஆ. உடனடியாக அங்கே சென்றார் ஆ. சென்ற பொழுது ஆ. பட்டக்காலிலே படும் ஆ. கெட்ட குடியே கெடும். அதை போல ஆ. இவர் சென்ற நேரம் ஆ. அங்கே பொன் பொருள் எல்லாம் எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டாரு பரசுராமர் ஓ, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆ. நீ என்ன நம்பி வந்துட்ட ஆ. என்னிடத்துல எதுவுமே இல்ல இல்ல. இருந்தாலும் ஆ. நீ என்னை நம்பி வந்தபடியால் ஆ. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆ. அஸ்திர சாஸ்திர வித்தைகள் ஆ. தனுர்வேதம் ஆ. அனுமை அனைத்துமே இருக்கின்றது சரி. அதை நான் உனக்கு போதிக்கிறேன் கத்து தரேன். அப்படி என்று சொல்லி ஆ. அனைத்து அஸ்திர சாஸ்திரத்தையும் 3 நாள் 6 பொழுது வரைக்கும் ஆ. துரோணாச்சாரியாருக்கு கற்றுக் கொடுத்தார் பரசுராமர் பரசுராமர். அப்படி கற்றுக் கொடுத்த பிறகு ஆ. அஸ்னாவரத்துல போய் அடைக்கலமானா ஆ. துரோணாச்சாரியா சரி. அடைக்கலமான பிறகு ஆ. கௌரவர்கள் ஆ. 100 மன்னர்கள் ஆ. ஒரு பெண் குழந்தை ஆ. பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் ஆ. அப்படி ஆ. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆ. மற்றுமுள்ள மாணவர்களுக்கும் ஆ. குருவாக விளங்கினார் துரோணர் சரி. அப்படி இருக்கின்ற பொழுது ஆ. மாணவர்களிடத்துல ஆ. அதாவது குருதட்சணை கேட்கணும்ல ஆமா. எனக்கு குருதட்சணையாக ஆ. நீங்க என்ன தருவீங்க ஆ. அப்படின்னு எல்லா மாணவர்கள்ட்ட கேக்குறாங்க ஆ. கேட்ட உடனே ஆ. குருவே ஆ. நீங்க எதை கேட்டாலும் தருகிறோம் தர்றோம். அப்படின்னு மாணவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆ. எனக்கு பொன் பொருள் இது மாதிரி ஒரு ஆசை கிடையாது எதுவும் தேவையில்லை. என்னுடைய வாழ்நாள் லட்சியம் ஒன்றே ஒன்றுதான் ஆ. அந்த பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சாலனை ஆ. என்னுடைய தேர்வடி கம்பத்தில் ஆ. கட்டி வந்து ஆ. என்னுடைய பாதத்தில் விட செய்யணும் ஆ. அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணை ஆஹா. அப்படின்னு சொல்றார் சரி. அதை ஏற்ற துரியோதனன் ஆ. ஒரு கோடி சேனை திரட்டிக் கொண்டு ஆ. என்னுடைய தந்தையாரை ஆ. வெல்வதற்காக ஆ. பாஞ்சால தேசம் வந்தார் சரி. தந்தையாரை வெல்ல முடியாமல் முடியல. அஸ்னாபுரம் வந்துட்டார் ஆ. அதற்கு பிறகு ஆ. பாண்டவரிலே ஆ. ஒருவராக விளங்கக்கூடிய ஆ. அர்ஜுனராஜன் ஆ. என்னுடைய தந்தையாரை வென்று ஆ. அவருடைய தேர்வடி கம்பத்தில் ஆ. தலை கீழாக கால் மேலாக கட்டி ஆ. குருவாகிய துரோணனுடைய பாதத்தில் விட செய்தார் துரோணர் அன்னைக்கு சொன்ன போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்டார். இப்பேற்பட்ட அவமானம் நம்மளுக்கு நேர்ந்துருச்சு ஆ. நாடாளக்கூடிய அரசன் நாம ஆ. ஆ. இப்பேற்பட்ட அவமானத்தை நாம் எப்படி தாங்கிக்க முடியும் அதானே. அப்படி என்று ஆ. என்னுடைய தந்தையார் நினைத்து ஆ. அதே இடத்துல தந்தையார் ஒரு சபதம் வைக்கிறார் எப்படி? என்ன சபதம்? எப்படி? அடே துரோணா ஆ. எப்படி ஆ. ஒரு மாணாக்கனுக்கு உபதேசம் சொல்லி கொடுத்து ஆ. இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாயோ ஆ. அவனுடைய தோளுக்கு இசைந்த ஒரு பெண்ணும் ஆ. உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் பிறக்க வைத்து ஆ. உன்னை நான் கொல்லாவிட்டால் ஆ. நான் வந்து பாஞ்சால நாட்டிற்கு அரசன் அல்ல ஆஹா. அப்படின்னு சபதம் வைக்கிறாரு அப்பா. என்னுடைய தந்தையார் சரி. சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆ. அப்படின்ற லட்சிய வெறியோடு ஆ. அவமானத்தோடு ஆ. பாஞ்சாலதேசம் வந்தார் ஆ. வந்த பிறகு ஆ. என்னுடைய தாயாராகிய கோவிலாவதியை கல்யாணம் செய்து ஆ. சில காலமாக புத்திர சந்தானம் இல்லை உலகம் இல்ல. அதனால என்ன செய்தார் ஆ. யாஜர் உபயாஜர் என்று 2 முனிவர்களை அணுகி ஆ. இந்த பாஞ்சால நாட்டிலே ஆ. புத்திர ராமேஸ்வரி யாகமானது செய்தார் அவருடைய தந்தையார் சரி. அப்படி யாகமானது செய்கின்ற பொழுது ஆ. அந்த அக்னி வேள்வியிலே ஆ. வானுயர்ந்த வேள்வி தீயில் ஆ. அக்னி வேள்வியில் ஆ. நான் பிறந்தவள் ஓஹோ. எனக்கு முன்பதாக ஆ. என்னுடைய அண்ணன் ஆ. கிருஷ்ணதேவன் பிறந்தார் சரி. இரண்டாவதாக ஆ. இந்த திரௌபதி நான் பிறந்தேன் ஆ. என்னுடன் ஆ. நான் பிறந்தவுடன் ஆ.
ஒரு வில் ஒன்று பிறந்தது. வில்லு. ஆமா. சரி. ஒரு சொல் ஒன்று பிறந்தது. எப்படி? வில்லும் சொல்லும். ஆமா. கூடவே பிறந்தது. ஆ. அந்த வில்லு வளது, அதாவது ஆ. அந்த சொல்லு என்னவென்று உதித்தது? ஆ. மண்மேல் ஒருத்தி ஆ. அரசர் குலம் அழிய. ஆ. அன்ற நாளிலே ஆ. அரக்கர் குலம் அழிக்க பிறந்தால் அன்றொருத்தி, ஆ. அரசர் குலம் அழிக்க பிறந்தால் ஆ. இன்றொருத்தி ஒருத்தி. அப்படின்ற ஒரு சொல். சரி. அந்த சொல்லுக்கு என்ன விளக்கம்? ஆ. அதாவது ஆ. அரக்கர் குலம் அழிக்க பிறந்தால் என்றால் ஆ. சீதை என்ற பெண் பிறந்து ஆ. ராவணேஸ்வரன் ஆஹா. அரக்கர் கூட்டமே அழிஞ்சது. சரி. அரசர் குலம் அழிக்க பிறந்தால் ராமாயணத்துல. ஆமா, ஆ. அது அரக்கர் குலம் அழிக்க பிறந்தவள். ஆ. இந்த அரச குலத்தை அழிக்க பிறந்தவன் நான். ஆ. அம்மா, ஆ. அப்படி திரௌபதியாக ஆ. துருபத மன்னனுக்கு நான் மகளாக பிறந்ததனால் ஆ. எனக்கு திரௌபதி எனவும், ஆ. பாஞ்சால நாட்டிற்கு இளவரசி என்பதனால் ஆ. எனக்கு பாஞ்சால் எனவும், ஆ. யாகத்திலே பிறந்ததனால் ஆ. எனக்கு யாகஜேனா ஆ. என்ற பெயரும் வைத்தார். சரி. என்னுடைய தந்தையார் ஆ. பாஞ்சால நாட்டை ஆளக்கூடியதனால் சரி. என்னுடைய தந்தையாருக்கு ஆ. பாஞ்சால மன்னன் ஆ. அப்படிங்கிற பெயரும் வந்தது. ஆஹா. அப்படி அர்ஜுனுக்கு, அதாவது ஆ. தன்னை வென்ற மாவீரன் யாரு? யாரு? அர்ஜுனன். ஆமா. அவனுக்கென்றே என்னை, அதாவது அவருக்கென்றே ஆ. என்னை பிறக்க வைத்தார்கள். ஆஹா. பிறக்க வைத்திருந்தாலும் ஆ. சிறுவயது முதல் ஆ. நான் பருவ மங்கையாகும் வரை ஆ. அர்ஜுனன் தான் என்னுடைய கணவன் ஆஹா. அப்படி என்று சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்தார்கள். சரி. வளர்த்த நாளிலே ஆ. ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஆ. என்னுடைய தந்தையாருக்கு ஆ. ஒரு செய்தி வந்தது. ஆ. அரக்குமா மாளிகையிலே ஆ. ஐவராஜாக்களும் ஆ. குந்தி தேவி, அதாவது குந்தி தேவியும் ஆ. மாண்டு மடிந்தார் ஆ. அப்படின்ற செய்தி வந்தது. ஆ. இது உண்மையா பொய்யா என்று அறிய வேண்டும். சரி. அப்படி என்பதற்காக ஆ. என்னுடைய தந்தையார் ஆ. சுயவர ஏற்பாடு செய்தார். ஆ. சுயவரம் என்றால் ஆ. இச்சா சுயவரம், சரி. வீர சுயவரம், ஆ. பந்தய சுயவரம் ஆ. என்று ஆ. 3 வகை இருக்கிறது. ஆ. இச்சா சுயவரம் என்றால் அப்படி அதாவது மணமகள் ஆ. சரி கண்ணே. தன்னுடைய விருப்பப்பட்டு ஆ. யாருடைய கழுத்துல போய் மாலை இடுறாளோ ஆ. அது இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இச்சா சுயவரம். இச்சா சுயவரம். ஆமா. ஆ. வீர சுயவரம் என்றால் ஆ. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆ. அன்றைய நாளில ஆ. சீதா பிராட்டிய, ஆ. அதாவது சிவதனுஷை உடைத்து ஆ. தன்னுடைய வீரத்தால் கல்யாணம் செய்தார். சரி. அதுதான் ஆ. வீர சுயவரம். சரி. எனக்கு ஏற்பாடு செய்தது ஆ. பந்தய சுயவரம். ஆஹா. பந்தய சுயவரம் என்றால் ஆ. இப்படி 70 அடி கம்ப நாட்டி ஆ. அதற்கு மேல் 70 அடி விட்டம் பூட்டி, ஆ. அதாவது மேலே சுழல்கின்ற சுழல் சக்கரம், ஆ. அந்த சுழல் சக்கரத்திற்கு மேலே ஆ. மச்ச குறி ஆ. அதை வைத்து ஆ. கீழே ஒரு பூமியிலே ஒரு பெரிய வெள்ளி கடாரம், ஆ. அதில் மஞ்சள் நீரை நிறைத்து ஆ. 3 கணை தொடுக்க வேண்டும். ஆ. முதல் கணை ஆஹா. அந்த நிழல் வழியாக ஆ. மேலே சுழல்கின்ற ஆ. அந்த மச்சக்குறி அறுக்க வேண்டும். சரி. 2வது கணை தொடுத்து ஆ. சக்கரத்தை அறுக்க வேண்டும். ஆ. 3வது கணை தொடுத்து ஆ. இரண்டையும் மறுத்து ஆ. தன்னுடைய வலது கரத்தால் எவர் ஏந்துகிறாரோ ஆ. அவரே திரௌபதியை வாழையிடுவதற்கு உரியவர். ஆஹா. அவருக்கு, அப்படின்னு பந்தயம். ஆமா, ஆ. அவருக்குத்தான் இந்த பாஞ்சால நாட்டின் இளவரசி, ஆஹா. இந்த பாஞ்சால கன்னி உடைமை ஆ. அப்படி என்று சரி. என்னுடைய தந்தையார் அறிவித்தார். ஆ. இந்த சுயவர செய்தியை ஆ. 55 நாட்டிற்கும் ஆ. அறிவித்தார். ஆ. சுயவர செய்தி அறிந்த ஆ. அனைத்து நாட்டு சிற்றரசர்கள், ஆ. பேரரசர்கள், ஆ. அதாவது மகத தேசத்து ஆ. மன்னர் ஜராசந்தன், ஆ. மத்ரா தேசத்து மன்னர் ஆ. ஜல்லிய பூபதி ஆ. என்று ஆ. சேதி நாட்டு இளவரசன் சிசுபாலன், ஆ. அதாவது அஸ்னாபுரத்து இளவரசன் ஆ. துரியோதனன், ஆ. அங்குதேச மன்னன், ஆஹா. கர்ணமகாராஜன், எல்லா ராஜாக்களும் வர்றாங்க. ஆமா, ஆ. இப்படி ஒவ்வொரு ராஜாக்களும் ஆ. சுயவர மண்டபத்திற்கு வராங்க. ஆ. யாராலையும் என்னுடைய உடன் பிறந்த வில்லை வளைக்க முடியல. ஆ. அப்படி வளையாத வில்லை வளைத்து ஆ. இந்த வஞ்சியை மாலையிட்டவர் யாரு? யாரு? அவர்தான், ஆ. அதாவது ஆ. பாண்டவர்களில் ஒருவராகிய ஆ. சந்திரகுலத்தில் பிறந்த ஆ. என்னுடைய கணவரோ ஆ. பர்குணன் என்று சொல்லக்கூடிய பார்த்திப அர்ஜுனன். அதுல ஜெயிச்சு அவர்தான் உங்களை கல்யாணம் பண்ணதா? அப்படி ஆ. ஒருவர் வில்வளைக்க ஆ. நான் 5வருக்கும் தேவியானே. அதே எப்படி 5 பேருக்கு போட்டாட்டியானா? என்னுடைய அத்தையாகிய குந்தமாதேவி ஆ. பர்ணசாலையில் இருந்தாங்க. ஆ. முடியல. ஆ. ஆ. என்னுடைய கணவர் என்னை கைபிடித்து ஆ. திருமணம் முடித்த கையோடு ஆ. எங்க வந்தோம்? ஆ. அத்தையை சந்திக்க வந்தோம். சரி. உள்ள இருந்தாங்க, ஆ. நாங்க வெளியே இருந்தோம். ஆ. கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ஆ. ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு ஆலங்கரைச்சி ஆமா. உள்ள கூப்பிடுவது தமிழ்நாட்டு ஆலத்தி வைப்பாங்க. கலாச்சாரம். ஆமா. அதனால ஆ. அம்மா நான் சுயவரத்திற்கு சென்றேன், ஆ. அங்கே இருந்து ஆ. ஒரு வெற்றி கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன் ஆ. அப்படின்னு சொன்னார். ஆ. என்னுடைய அத்தையாகிய காதுல ஆ. கண்ணி என்று சொன்ன வார்த்தை ஆ. கனி என்று விழுந்தது. கனி என்றா பழம் ஆமா, சாப்பிடுறது. ஆமா. ஆ. ஆ. அப்படி விழுந்த உடனே ஆ. அர்ஜுனா, ஆ. அதாவது கனியாக இருந்தால் என்ன, ஆ. 5வரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் சரி. அப்படி என்று அத்தை சொன்னார். ஆ. அம்மா, ஆ. கனி அல்ல, ஆ. ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன், ஆ. வெளியே வந்து பாருங்கள் ஆ. அப்படி என்று சொன்னார். சரி. உடனடியாக என்னுடைய அத்தையாகிய குந்தமாதேவி ஆ. வெளியே வந்து பார்த்தவுடன் ஆ. ஆச்சரியம், ஆ. என்னடா இது, ஆ. இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டேமே. ஆ. இருந்தாலும் ஆ. நான் சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவள், ஆஹா. என்னுடைய வார்த்தையை ஆ. நீங்கள் ஒருபாலும் தட்டக்கூடாது. ஓ, நீ
அலைய மாட்டேன். ஆமா அப்படி என்று சொல்லி ஆ. கனியாக இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆ. ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். ஓ நீங்க அண்ணன் தம்பி 5 பேர் பங்கு போட்டுவாங்க. ஆமா ஆ. அப்படின்னு சொன்னார். ஆ. அதனால நான் ஐவருக்கும் தேவி. 5 பேருக்கு புருஷனா உனக்கு? என்னுடைய மூத்த ஆ. கணவர் ஆ. யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய ஆ. தர்மராஜன், ஆ. இரண்டாவதாக மதகிரி பீமசேனன், ஆ. ஆமா மூன்றாவது அர்ஜுனன். ஆமா ஆ. நான்காவதாக ஆ. நகுலன், ஆ. ஐந்தாவதாக ஆ. அதாவது சகாதேவன் ஏமா சாஸ்திர கொடிவேந்தன். சரி ஆமா. 5 புருஷங்கறிய 5 பேருக்கு ஒட்டுக்கா நினைப்படுத்திட்டு என்ன பண்ணுவ? ஏய் நீ என்ன ஜென்மம்? நானா ம், மானிட ஜென்மம். நீ நரன். நரல்ல. நரன்னா என்ன? ஆ. மானிட ஜென்மம். ஆமா. நான் தெய்வ பிறவி, ஓஹோ. ஆதி சக்தியினுடைய அம்சம். ஆ, ஆ. ஆமா அப்படியா? ஆமா. சரி சரி. திரேதா திரேதா துபாவரை கலியுகம். இல்ல தெரியாம தான் கேளு. ஆ. என்ன வழி பண்றது? என்ன என்ன வழி பண்றது? 5 பேருக்கு ஒட்டுக்கா நினைப்படுத்தி அதத்தான் சொல்றேன். யுகம் என்பது 4. ஆ. திரேதா திரேதா துபாவரை கலியுகம். சரி. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிறது துபாவரி யுகம். ஆஹா. இந்த துபாவரி யுகத்தை ஆ. பூமிதான அதாவது தாங்க முடியாமல் ஆ. அதாவது என்னுடைய அன்னார் ஆ. பூமி வாரத்தை தீர்க்க சரி. என்னை இந்த யுகத்திலே ஆ. திரௌபதியாக பிறக்க வைத்தார். அப்படியா? ஆமா. சரி. நான் வந்து ஆதிசக்தியினுடைய அம்சம், ஆ. நெருப்பிலே பிறந்தவள். ஆ. ஆமா. அதனால ஒரு கணவருக்கு ஆ. 1 வருடம். ஒரு புருஷன்கிட்ட 1 வருஷம் இருப்ப. ஆமா. ஆ. அந்த 1 வருடம் முடிந்தவுடன் ஆ. நான் எந்த அக்னியிலே பிறந்தேனோ ஆ. அதே அக்னியில் மறுபடியும் ஆ. இறங்கி ஆ. கன்னி கழியாத கன்னி பெண்ணாக மறுபடியும் வருவேன். அது நெருப்பில் இருந்து. ஆமா. ஆ, ஆ. ஒரு கணவருக்கு 1 வருடம். ஓஹோ. அது மட்டும் இல்ல, ஆ. நான் முன்ஜென்மத்தில் வாங்கிய ஆ. சிவபெருமான் இடத்தில் வாங்கிய வரம். ஓஹோ. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு புருஷன் ஷிஃப்ட். ஏய் ஆ. என்னிடத்துல தகாத முறையில் பேசக்கூடாது. தெரியாம தான் கேக்குறேன். சொல்லிட்டல்ல. வருஷத்துக்கு ஒரு புருஷன் ஒரு ஷிஃப்ட். ஓவர் ஷிஃப்ட் உண்டு. என்ன ஷிஃப்ட்? 6 மணி ஷிஃப்ட். ஆமா ஆமா. ஆ. சரி. ஆ. நான் அப்படி ஐவருக்கும் தேவியாகி ஆ. எங்களுக்கு என்று எதிரிகள் இருந்தார்கள். ஆ. யாரு? கௌரவர்கள். ஆ. துரியோதனன், ஆ. துச்சாதனன், சரி. துருத்தர்சுனன், ஆ. துன்முகன், ஆ. சலந்தன், ஆ. சகன், ஆ. சமன், ஆ. விந்தன், ஆ. அனுவிந்தன், ஆ. துருவாகன், சரி. சுபாகு, ஆ. துஷ்பதர்சனன், ஆ. துஷ்டந்தன், ஆ. சித்திரயோதி, ஆ. விம்சதி, ஆ. விகடன், ஆ. சலசந்தி, ஆ. சுலோச்சனன், ஆ. சித்திரன், ஆ. சித்திராசுவன், ஆ. சாரு சித்திரன் ஆ. என்று சொல்லக்கூடிய ஆ. 100 மன்னர்கள். சரி. அவங்க. ஆமா. ஆ. இவங்கதான் என்னுடைய கணவருக்கு எதிரி. ஆ. ஐவராஜாக்களுக்கு. ஆ. அப்படி எதிரியா இருக்கக்கூடிய கௌரவர்கள் ஆ. எண்ணற்ற வஞ்சகம் செய்தார்கள். ஆ. என்னுடைய கணவரை அதாவது கொல்ல வேண்டும் என்று. ஆஹா. அப்பேற்பட்ட ஆ. எத்தனையோ கொடிய வஞ்சகம் செய்திருந்தாலும் ஆ. ஆயனுடைய துணை கொண்டு ஆ. ஐவராஜாக்களும் தப்பித்தார்கள். சரி. முடிவாக என்ன செய்தார்கள்? ஆ. அதாவது ஆ. பாரா சபையிலே ஆ. பகடையாடினார்கள். ஆ. சூது பகடையாடி ஆ. நாடு நகரன் அவனித செங்கோல் ஆ. அனைத்தையும் பறித்துக் கொண்டு ஆ. அதாவது பகடையில் தோன்ற பாண்டவர்களுக்கு அதாவது 12 ஆண்டு வனவாசம், ஆ. 1 ஆண்டு கால அந்நியாவாசம் தண்டனை. சரி. இந்த 13 கழித்து ஆ. அஸ்னாபுரம் வந்தார். ஆ. அதாவது ஐவருக்கும் பாதுராஜ்யம் ஆ. என்பது குரு பெருடைய வார்த்தை. ஆ. அவருடைய வார்த்தை ஏற்ற ஆ. பாண்டவர்கள் ஆ. அதாவது 12 வனம், ஆ. 12 வனத்தை கழித்து ஆ. விராட தேசத்தில் சரி. அஞ்ஞாதவாசத்தை முடித்து ஆ. அஸ்னாபுரம் வந்து நாடு கேட்பதற்கு ஆ. கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஆ. அதற்கு பிறகு என்ன முடிவானது? என்னாச்சு? யுத்த பிரகடனம் செய்தார்கள். ஆ. என்னுடைய அண்ணன் ஆஹா. யுத்தத்திற்கு வெத்தலை ராமன் பெற்று ஆ. 18 நாள் பாரத போர். ஆ. இந்த பாரத போரானது அதாவது உற்பத்தி செய்து ஆ. இந்த பாரத போரிலே ஜெயிப்பவர்களுக்கு ஆ. இந்த நாடு ஆஹா. அப்படின்னு முடிவெடுத்து சரி. 18 நாளிலே ஆ. இந்த சண்டையானது செய்து ஆ. எங்களுக்கு இருப்பது ஆ. 7 அக்ரோணி சேனை, ஆ. கௌரவர்கள் இருப்பது ஆ. 11 அக்ரோணி சேனை. ஆ. இந்த 7ம் ஆ. அந்த அது 11 ஆ. மொத்தம் 18. 18. இந்த 18 அக்ரோணி சேனையும் ஆ. 18 நாள்ல சண்டை செய்து ஆ. அதாவது இந்த சமர்கலத்தை முடிக்கணும் ஆஹா. அப்படின்னு முடிவெடுத்த பிறகு ஆ. இந்த 18 நாளிலே ஆ. கௌரவர் சேனைகளை ஆ. கூண்டோடு சங்காரம் செய்தோம். ஆஹா. சரி. அப்படி செய்த உடனே ஆ. அம்மா நாங்கள் வனவாசம் சென்ற போது ஆ. ஆளுக்கு ஒரு சபதம் வைத்தோம். ஆ. அனைவருடைய சபதத்தையும் ஆ. அதாவது 18 நாள்ல முடிச்சிட்டோம். முடிச்சிட்டீங்க. அப்படி முடித்து ஆ. இந்த டெல்லி இன்றைய நாளில டெல்லி, ஆஹா. அன்றைய நாளில அஸ்னாபுரம். அஸ்னாபுரம், டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்தை ஆ. என்னுடைய அதாவது மூத்த கணவர் ஆ. தர்மராஜன் ஆ. நீதி நேர்மை தவறாமல் நெறிமுறை மாறாமல் சரி. அரசாட்சி செய்து வருகிறார். ஆ. நான் பட்டத்து அரசியாக இருக்கின்றேன். ஆஹா. ஆமா. சரி. அப்படி எனக்கு பிறந்த ஆ. அதாவது இளம் பஞ்ச பாண்டவர்கள் ஆ. ஐவரையும் ஆ. நித்தனையாக இருக்கின்ற பொழுது ஆ. அஸ்வத்தாமன் ஆ. பாண்டவர்கள் என்று நினைத்து ஆ. அனைத்து அது 5 பேர்த்தையும் சரி. கொன்று விட்டான். ஆ. அப்படி இருந்த போதிலும் ஆ. அம்மா என்னுடைய குழந்தைகள் தான் ஆ. இப்படி மாண்டு மடிஞ்சிட்டாங்க ஆ. அப்படின்னு இருந்தாலும் ஆ. என்னதான் ஒரு தாய்க்கு ஆ. மனமானது ஏத்துக்குமா? ஏத்துக்காது. அதனால ஆ. தன்னுடைய பேர குழந்தைகளையாவது ஆ. நம்ம வளர்த்தி வாலிபம் செய்யலாம் ஆ. அப்படின்னு சொல்லி ஆ. என்னுடைய பேர பிள்ளையா வழங்கக்கூடிய ஆ. யார்? குணசீலன். ஆஹா.
இந்த அரண்மனையே அஸ்னாபுரத்திலே சரி. குறையேதும் இல்லாமல் நான் வளர்த்து வந்தாலும் இன்று நாங்கள் நாடாளக்கூடியதற்கு காரணம் என்னுடைய அண்ணன் ஹரி பழந்தாமன். மாயவரு ஆமா, அவரை வந்து நாம அதாவது ஒரு மனிதன் எந்த வழியில வந்தாலும் வந்த வழியை மறக்க கூடாது. நம்மள கைப்பிடிச்சு தூக்கி விட்டவங்களே ஆமா நினைக்கணும் வரக்கூடாது. அப்படி என்று சொல்லி அவருக்கு பாத பூஜை செய்வது எங்களுக்கு வழக்கம். சரி. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்றால் நந்தவனத்திற்கு சென்று நறுமலர் எடுத்து பாத பூஜை செய்வதாக இருந்தால் சரி. யார் போவது? யாரு? நந்தவனத்திற்கு என்னுடைய பேரப்பிள்ளை அனுப்பி வைப்பேன் தினந்தோறும். சரி. இன்றைய தினமாக என்னுடைய பேரப்பிள்ளையா விழுந்தக்கூடிய குணசீலன் மாயனுடைய பாதத்திற்கு பூஜை செய்ய மலர்களுக்கு சென்றவன் அங்கு பொழுது சாய்ந்து விட்டது. அரண்மனைக்கு வரவில்லை. என்னவென்று தெரியாத காரணத்தினால் ஐயோ என்னுடைய அண்ணாளாக விளங்கக்கூடிய ஹரி பழந்தாவன் இருக்கின்றார். உடனடியாக அவரை தோத்திரம் செய்தார். வேற பிள்ளைக்கு என்ன நடந்தது, ஏன் நடந்தது? அவன் சென்றிருக்கிறது ஆரணியமான வனம். சரி. ஏதாவது கொடிய மிருக ஜாதிகள் இருக்கக்கூடிய வனம். ஆமா இருக்கு. ஏதாவது ஆபத்து வந்து விட்டதா? காட்டு இல்ல சிங்கம் புலி கரடி ஏதோ அடிச்சு கொண்டு இருந்த போச்சு. அப்படி என்று தெரியவில்லை. அதனால என்னுடைய அண்ணாச்சாரி பரந்தாமனை நினைத்தால் அவர் வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நினைச்சு பாரு. அதனால உடனடியாக நான் அதாவது மாயவரை துதி செய்ய வேண்டும். சரி.